Welcome back to Dabur Herbal Clove Toothpaste and Hamam Varangam Big Boss Season 4. Agam TV வழியே அகத்திற்குள். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. இந்த நரி கோழி விளையாட்டு பார்த்தேன். அதை ஒட்டிய இன்னொரு விளையாட்டு. உங்கள் கணிப்பில் அந்த குணாதிசயங்கள் கொண்ட இருவர், அதாவது அந்த கோழிக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா, எப்பொழுதும் தன் குடும்பத்தை பக்கத்தில், குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் அந்த ஒரு குணாதிசயம். நரியுடைய குணாதிசயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த குணாதிசயம் உள்ள இருவரை அடையாளம் காட்ட வேண்டும் உங்கள் கணிப்பில். என்ன இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? அனிதா, ஆரம்பிக்கலாம். சார், நரிக்கு என்ன குவாலிட்டி சார் சொல்லணும்? நரித்தனம் என்று சொல்லுவாங்க இல்லையா, தந்திரம். இப்போ தந்திரத்தை தானே நம்ம நரியோட இது பண்றோம், தந்திரம் ஜாஸ்தி. சார், அப்படி பார்த்தா கோழி வந்து அர்ச்சனாக்கான்னு சொல்லலாம். நரி வந்து சம்டைம்ஸ் ஆரி அப்படி பிஹேவ் பண்ணுவார் சார். அதனால ஓகே. ஆரி அந்த சம்டைம்ஸ் என்ன, சில விஷயம் வந்து இதை இப்ப சொல்லிட்டா இது கேமரால பதிவாயிடும் நினைச்சு சொல்றாரோ அப்படின்னு தோணும். என் கூட பேசின நிறைய விஷயங்கள் கூட, இன்ஃபேக்ட் என் கூட வந்த சண்டையில கூட சில விஷயங்கள், சிலது சம்பந்தம் இல்லாம அந்த பாயிண்ட் இங்க கொண்டு வந்து பேசுவாரு, சிலது பழசை எடுத்துட்டு வந்து அப்போ பேசுவாரு. அப்போ பேச வேண்டிய அவசியம் இருக்காது, அப்போ பேசுற பிரச்சனையில நீ என்ன திரும்ப பண்ண அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுவாரு. ஆமா, அவர் ஒரு சரித்திர ஆசிரியர் மாதிரி எல்லா டேட் டைம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாரு. ஆமா சார். சோ அப்போ வந்து எனக்கு தோணும் ஒருவேளை ஞாபக சக்தி தானே. ஓகே, தந்திரம் எங்க வந்ததுன்னு கேக்குறேன். ஓ, இந்த கேமரா முன்னாடி பழச ரீகால் பண்ணி இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு பேசும்போது நீ என்ன திரும்ப பண்ண அப்போ, நீ ஏன் திரும்ப அப்படி நான் சொல்லட்டா, இப்போ லிஸ்ட் போடட்டா, அப்பெல்லாம் கேட்கும்போது எதெல்லாம் பதிவாகணுன்றதுக்காக பழச பேசுற மாதிரி எனக்கு தோணும். ஓகே. ரம்யா? கோழி வந்து அர்ச்சனா சொல்லுவேன் சார். நரி வந்து பாலா சொல்லுவேன். சிரிக்காம சொல்லிட்டாங்க சார். நரி எனக்கு ஆக்சுவலி நரி தந்திரம்ங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கேட்கறதுக்கே எனக்கு நல்லா இருக்கும். சரி, ஏதாவது காரணங்கள் உண்டா அதுக்கு, ஸ்பெசிபிக் காரணங்கள்? கோழிக்கு சொன்னீங்கல்ல, குஞ்சுங்களை எல்லாம் கூடவே வச்சுட்டு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த குவாலிட்டி டெஃபினட்டா அவங்க கிட்ட நான் பாத்திருக்கேன். பாலாஜி கிட்ட பார்த்தது, பாலாஜி வந்து அது கேம் டாஸ்கா இருந்தாலும் சரி, ஓவரால் கேம்லயும் சரி, அவர் ஒரு தந்திரம் டெஃபினட்டா வச்சிருப்பாரு. அதனால பாலாவை சொல்றேன். ஓகே. ஆஜத்? சத்தியமாக நான் இதான் யோசிச்சிருந்தேன். பட் இப்போ நான் இதை சொன்னேன்னா ஒப்பீனியன் வந்து இந்த சைடு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து இல்ல அதுக்கெல்லாம் பயந்து, ஒப்பீனியன் தானே, அது நேர்மையா இல்லை சார். எது சொல்ல வந்தாலும் வர வர கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு. பயப்படாம சொல்லுங்க சார். ஆக்சுவல் நரி வந்து பாலா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சார். எல்லா டாஸ்க்லையும் வந்து, ஏன்னா பிகினிங்கில் வந்து ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக அதை எப்படி வின் பண்ணணுமோ பண்ணியிருப்பாரு. நமக்கே எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து இந்த தடவை பார்த்தது வந்து அது பாலா அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ நீங்கள் சொன்ன குவாலிட்டிஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அர்ச்சனா அக்கா தான் சார் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே எல்லாருமே அப்படி வச்சுருப்பாங்க, அந்த அன்பு அப்படி கூடயே வச்சுருப்பாங்க. ஸோ அது பாலாஜி? கோழி வந்து டெஃபினெட்லி அர்ச்சனாக்கா தான். ரீசன்ஸ்லாம் இவங்களே சொல்லிட்டாங்க. நரி தந்திரம் கண்டிப்பாக ஆரி பிரதர் சொல்லலாம். அவர்கிட்ட பேச உட்காந்தாலே அவர் பக்கத்தில் ஒரு நியாயமும் ஒரு பாயிண்ட்டோ டப்புன்னு எடுத்து உள்ளே சொருகிடுவார். அந்த நேரத்தில் நம்மளால் ஸ்டாப்பும் பண்ண முடியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ப்ளஸ் வந்து அவர் சொல்கிற நிறையா குற்றச்சாட்டுகளில் உண்மையும் இருக்கும், அதுக்குள்ளே 2-3 பொய்களும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு தந்திரம் வந்து நல்லா இருக்கு, கற்றுக்கணும். அதனால் ஆரி பிரதர். சார், ரெண்டுமே ஒரே ஆளுக்கு கொடுக்கலாமா ரீசனோட? அது அப்படி நரி மாதிரி கோழி, கோழி மாதிரி நரி இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொருத்தரும் சொல்றது தான் பெட்டர். அப்படியா? ஓகே. கோழினா நான் அர்ச்சனாக்கா சொல்லுவேன். ஒரு கூட்டு மக்களை எப்பவுமே ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்லுவேன். நரினா நான் ஆரியா நான் சொல்லுவேன். பிகாஸ் சில விஷயங்கள் முன் வைக்கிறாங்க, அது வந்துட்டு தப்பா இருக்கு நிஜமாவே, அதுதான் அவரோட தந்திரமா அப்படின்றது எனக்கு தோணுது. ரைட்.
ஆரி. 2-3 பேர் இருக்காங்க. நிறைய நீ கேட்டனா ஒரு நரி தான் சொல்லணும்னு சொல்றீங்க. இப்போதைக்கு ஒரு நரி போதுமானது, சொல்லுங்க. அனிதா சொல்றேன் சார். ஓ, காரணம் சார், எப்போவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தியரி மீடியாவிலேருந்து வந்ததுனால ரொம்ப ஸ்டாட்டிக்காக அடுத்து என்ன பேசணும், தன் குற்றத்தை யாருமே எடுத்து வெளியில் சொல்ல விடாத அளவுக்கு ஒரு பிளான் பேசும்போது, இதை சொல்லாதீங்க, இந்த வார்த்தை தடுக்காதீங்க, இதை எங்கே சொல்கிறீங்க, இது பண்ணால் என்ன வச்சு நீங்கள் மைலேஜ் தேடுறீங்களா, அப்படி நிறைய இடங்களில் அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அடுத்தவர்கள் குற்றத்தை மட்டும் வெளிக்கொண்டு வரணும், தன் குற்றம் 1% கூட வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. பிக் பாஸ் ஒரு கேமையே முன்னாடி யூகிக்கிற மாதிரி அடுத்தவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு யூகிச்சுட்டு இங்கே என்ன பேசலாம், இங்கே என்ன ஸ்கோர் பண்ணலாம், அப்படி நிறைய இடங்களில் அவங்க பண்ணதை நான் பார்த்துருக்கேன். வீட்டின் தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் இந்த வீட்டில் இதை போடுங்க, மைக்கை போடுங்க, இதை போடுங்க, தூங்கணுமாங்க. ஆனால் அவங்க அதே வந்து மற்றவர்கள் குடும்பத் தலைவராக இருக்கும்போது அதை எதையுமே பின்பற்ற மாட்டாங்க. இந்த முரண்பாடு அவங்ககிட்ட ரொம்ப அழகாக அவங்களோட கேப்டன்ஷிப்லேயும் இறுதி நாளில் தூங்கி வெளிப்பட்டிருக்கு. ஸோ நரினா ஸோ அந்த நரி தந்திரம் அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. கோழி அப்படின்னா அர்ச்சனா சொல்லலாம். அன்பு அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கூட எடுத்து முன் வைக்கிறதுல வந்து அன்பு அப்படிங்கிறது வந்து தப்போ ரைட்டோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிங்க, வேணான்னா போங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த அரவணைக்கிறது அப்படிங்கிறது அர்ச்சனா சொல். கேப்ரியோலா. கோழி பாலா சொல்றேன் சார். நரி வந்து ரம்யா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இதுக்கெல்லாம் ஹாப்பியா? ஆமா, நரி பிடிக்கும். பாலா வந்து கூட இருக்கிறவங்க வந்து பத்திரமா பார்த்துப்பான் சார். ரம்யா வந்து அவங்க டாக்டிக்ஸோட விளையாடுறாங்க, அதனால ரம்யா நரியா சொல்றேன் சார். நரி வந்து ஆப்வியஸ்லி பாலா சார். அவன் கேம் பிளேவாக இருக்கட்டும், இல்லை அவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் நிறைய தடவை. ஸோ பாலா தான் வந்து நரி. அது லோன் உல்ஃபாக மாறுவான்னு நினைக்கிறேன், மாறிடான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது. ஸோ அதுக்காக பாலா. அண்ட் அர்ச்சனா வந்து கோழி. கோழி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கோழி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அந்த அதோட முட்டையை காப்பாற்ற முடியும். நான் ரிவிடியூஸில் நான் பார்த்துருக்கேன், கோழி வந்து ஒரு பாம்பையோ மற்ற இதே பக்கத்தில் விட வராது, லைக் முட்டை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்து கற்றுக்கிறாங்க, கூட அந்த முட்டையும் பாதுகாக்கிறாங்க. ஸோ அதனால அர்ச்சனா வந்து கோழி. சார் ஐ கால் பாலா தான் சார் கோழி. ஏன்னா அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு கேம்ல கூட டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட ஓவரால் அதை சுவாரஸ்யமாக்குற ஒரு எஃபர்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. என்டையர் ஹவுஸ் மேட்சுமே இந்த டாஸ்க்கு இப்படி ஷெப்பர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில தான் சுத்துவாரு. நிறைய அது நான் டெஃபினட்டா ஆரியன் தான் சொல்வேன். ஏன்னா இப்படி இதை விளையாடலான்றது கூட ரொம்ப கிளவரா யோசிச்சா தான் சார் பண்ண முடியும். ஸோ அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளவரா இருக்கிறதுனால என்டையர் பிக் பாஸ் வீட்டில் இந்த ஜேர்னி 76 டேஸோட ஜேர்னில ஆரியானாவை தான் நிறைய சொல்வேன். கோழி அர்ச்சனாக்கா சார் கண்டிப்பா ரொம்ப அழகா எல்லா முட்டைகளையுமே ப்ரொடெக்ட் பண்றாங்க, எல்லா முட்டைகளுக்குமே ஈக்குவலா அதை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால கோழி அர்ச்சனாக்கா. நரி பாலா சார். தந்திரத்தின் உச்சகட்டம் அப்படின்னா பாலான்னு சொல்லலாம். ஸோ அதனால பாலா நரி. ஓகே. எத்தனை நரி? கோழி வந்து யுனானிமஸ்லி ஹையஸ்ட் ரேங்கிங் அர்ச்சனா தான். ஈக்குவல் இதில் தோளோடு தோள் உரசி கொண்டிருக்கிறார்கள் ஆரியும் பாலாஜியும். 2 பேருக்குமே ஈக்குவலி 4 கொடுத்துருக்காங்க. அவர் பாருங்க நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே பாலாஜி. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெருமையோடு இதை ஏற்றுக்கிறேன். டிஃப்ரெண்ட் அண்ட் பாலாஜி ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா முதல்ல வந்த பாலாஜி ரேஜிங் புல் பாலாஜி, அது மாறி கொஞ்சம் அதை யோசித்து நிதானப்பட்டு போன பாலாஜி. அது மட்டும் இல்லை, உணர்ந்து இது வெளியில் எனக்கு இந்த குணாதிசயங்கள் சரிப்படாது என்று தேடி போய் மன்னிப்பு கேட்கும் அந்த பாலாஜி எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். நிறையா கோழியா எதுவாக ஒன்றா இருக்கலாம். எனக்கு பிடிச்சது வந்து பாலாஜியுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்கூடாக இந்த 70 நாளில் நம்ம பார்க்க முடிஞ்சது. வெளியேயும் இந்த குணாதிசயம் உங்களை தொடரும் என்றால் இங்கிருந்து நீங்கள் ஒரு சின்ன பொக்கிஷ பொட்டியை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்னு தான் அர்த்தம்.
கண்டிப்பாக சார், அதுக்கு தான் ஆசைப்படுறேன் சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ரைட், விதிமுறைகள் பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியிருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வாங்க கோழி. ஹலோ கோழி. நரி திஸ் சைட். நீங்க கோழி தான், நான் உங்களை நாமினேட் பண்ணதான் பார்ப்பேன். இல்லை, அதிக நான் இதில் தான் நான் உங்களை எடுத்துக்க பார்க்கறது முடியும். நரி திஸ் சைட். நான் உங்களை பார்க்கறது கோழியா தான், அதில் மாற்றமே கிடையாது. இன்சைட் அண்ட் அவுட் சைட், நீ என்ன நினைச்சாலும் சரி. ஆக்சுவலி 2 நரிகள் இல்லையா? 4 இதெல்லாம் என்னங்க ஐயா? நரினா மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்டா அது எப்படி நரியாகும்? 2 மீடியாலேருந்து வந்ததுனால டோன்ட் ஹோல்ட் மை ப்ரொஃபஷன் as an accusation. I won't deal with it. யோஸ். Doesn't matter. Media is where I belong. You can't talk about it like that. மீடியாலேருந்து வந்ததுனால இப்படி அப்படின்னு பேசணும்னா அது நீ பேசக்கூடாது, நியாயப்படுத்தி இந்த வார்த்தை. I will tell him straight on the face after this is over. Go. Correct? No. Go. மீடியாவில் வந்ததுனால உங்க அப்படின்னா மீடியா வெயிட் பண்ணி சொல்லுங்க. ப்ரொஃபஷனல் அது கரெக்டு அங்கிள், தொடச்சிடுங்க அங்கிள் ப்ளீஸ்.